நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில். குரு சுக்கிரன் ஜோதிட டிவியர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே. இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாத பலன், ஆனி மாத பலன். இந்த குரு சுக்கிரன் ஜோதிட டிவியில உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கப்படுறார், எத்தனை பேருக்கு முருகபெருமான பிடிக்கும், அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல், முருகனுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பா அடையும். அனைவருமே கமெண்ட்ல முருகானு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி இந்த ஆனி மாசத்துல சூப்பரா இருக்கு. ஒரு யோகம், குரு சுக்கிரன் இணைவு, உச்சமான குருவோட சேர்ந்து இந்த சுக்கிரபலன் இணைகிறார். ஒண்ணு குரு மகாலட்சுமி யோகத்துல எத்தனை பேருக்கு இந்த யோகம் இருக்குது, அது ஒண்ணு. அடுத்து புத ஆதித்ய யோகம் இந்த ஆனி மாசத்துல இருக்குது. அறிவும் பணமும் பொருளும் நகையும் உங்களை தேடி எப்படிப்பட்ட யோகம், 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட ஜாக்பாட் யோகம் இருக்கு. உங்களுடைய இந்த கர்ம காலத்துல நம்ம எவ்வளவு பேர் பரிகாரம் பண்ணாலும் இந்த குரு உச்சமா இருக்கும் போது கண்டிப்பா அந்த பெருசா உள்ள பாதிப்பு சின்னதா பரிகாரத்துல குறைக்க முடியும். இப்ப இந்த 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு பார்ப்போம். இது ஒரு பொது பலனை மட்டும் பாருங்க. உங்க ஜாதகத்திலே தசாபுத்திய பார்த்துக்கிட்டு இந்த பலனுங்க துல்லியமான ஒரு பதிவு கிடைக்கும். அன்பார்ந்த மேச ராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய 1வது ராசி தான் இந்த மேச ராசி. எப்படி கால சக்கரத்தின் 1வது ராசி. இதுலயுமே பாருங்க, ஒரு தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருப்பாங்க மேச ராசிக்காரங்க. இந்த ராசியில பிறந்தா பயங்கர தைரியம், தன்னம்பிக்கை, நீதியான குணம், நேர்மையான குணம், எதுவுமே நேர்வழியில போவாங்க. எப்போதுமே நேர்மையா இருப்பாங்க. ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு. வேற எந்த ராசியும் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அவ்வளவு தைரியம், தன்னம்பிக்கை அதிகமா இருக்கு. பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க. அப்படிப்பட்ட மேச ராசி என்பதற்கு வரக்கூடிய ஆனி மாத பலன். எப்படி வரக்கூடிய ஆனி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்குது, அதுக்கான பதிவு தாங்க இது. நான் தயவு செய்து சொல்றேன், இனிமே எந்த ஒரு கர்மம் வந்தாலும் நம்மளால முடியும். கண்டிப்பா நம்முடைய முருகபெருமான் உங்களுக்கு கண்டிப்பா நல்லது செய்வார். கண்டிப்பா சேனலை ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வரும். எத்தனை பேருக்கு முருகபெருமானை பிடிக்கும்? கண்டிப்பா மேஷத்தை பொறுத்தவரை கண்டிப்பா பிடிக்கணும், இஷ்ட தெய்வமா இருக்கும். அனைவருமே சரி கமெண்ட்ல முருகான் கண்டிப்பா பண்ணுங்க. கண்டிப்பா முருகன் அருள் திருவருளாக உங்களுக்கு தேடி வரும். இப்ப ஆனி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு, கடைசி மட்டும் வீடியோ பார்த்துக்குங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நம்ம என்னென்ன பலன் கொடுக்கணும் அதுக்கான பதிவு இருக்குது. பொதுவாக பாருங்க, ஒரு ராசில இருந்து 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்றாரு. எப்படி 2ஆம் பாவத்துல செவ்வாய் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், ஒரு 3 கிரகம் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாங்க. அடுத்து 5ஆம் பாவத்துல கேது பகவான், 11ஆம் இடத்துல ராக பகவான், 12ஆம் இடத்துல சனி பகவான். இதுல கிரக பயிற்சியில பாத்தீங்கன்னா ஒரு 3 கிரக பயிற்சி வருது. நம்பர் 1 பாத்தீங்கன்னா 6ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு ராசியை விட்டு செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஒன்னா எப்ப ஆனி மாசம் 6ஆம் தேதி, ஆனி மாசம் 20ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு பஞ்சமஸ்தானத்துல சுக்கிரன் இருக்காரு. அடுத்து 16ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த புதன் பகவான் வக்ரமாகிறார். 8ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 4ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. இதான் கிரகத்தோட அமைப்பு. நல்லா பாருங்க, உங்க ராசி அதிபதி நல்ல இடத்துல இருக்காரு. அதான் சொல்றேன், எப்படி குரு அருள் உங்களுக்கு முழுக்க முழுக்க இருக்கு. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, எந்த கெட்டதையும் நீங்க திங்க் பண்ணாதீங்க. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்க நினைக்கிறீங்க நமக்கு மட்டும் தான் பிரச்சனை இருக்கு. நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மால பிறந்திருக்கோம். அந்த கர்மா காலம் வரும்போது, இந்த தசாபுத்தி வரும்போது கண்டிப்பா அந்த கர்மா வேலை செய்யும். யாரா இருந்தாலும் சரி, பெருசா உள்ள பாதிப்பு சின்னதா பரிகாரத்துல குறைக்க முடியும் ராஜா. அதனால நீங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபுத்தியை பாருங்க, அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணுங்க. நான் எல்லா வீடியும் கொடுக்குறது. ஏன்னா மேசராசியை பொறுத்தவரை 7 சனி, விரைய சனி, இப்படித்தானே இருக்கிறீங்க. இதுதான் பயம், வேற ஒண்ணும். இப்ப அவங்க நல்லா திறமா தைரியமானவங்க, நல்ல ஒரு தன்னம்பிக்கையானவங்க கூட இருக்கு. ஆனா அந்த 7 சனி வந்துருச்சு, ஐயோ பெருசா பாதிச்சிருவாரோ அப்படின்னு ஒரு குழப்பத்துல இருக்கிறீங்க. வருமானம் இல்ல, பொருளாதார வேலை இல்ல, உத்தியோகம் எல்லாம் சனி பகவான் சரியில்லைன்னா இந்த குழப்பத்துல நீங்க பாதியை விட்டுருவீங்க. நீங்க தைரியமா உங்களால முடியுங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு வரணும். அப்பதான் கண்டிப்பா நீ ஜெயிப்பீங்க. ஏன்னா அதுக்கான நேரம் இப்ப நல்லா இருக்கு. இது நாள் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லவே மாட்டேன். இனிமேதான் நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பை நீங்க ஜெயிக்க போறீங்கன்னு சொல்லி அமைப்பு இருக்கு. கோச்சார கிரகம் அப்படி இருக்குது. ஆனா ஜாதகத்துல நம்ம என்ன கர்மன்னு கண்டுபிடிக்கணும்ல. நிறைய பேருக்கு மேசராசியை பொறுத்தவரை அனைவரும் நிறைய ஜாதகம் கொடுத்தது நமக்கு மேசராசி தான். ஏன்னா கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, வேலை பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, நிறைய பிரச்சனை. திருமணம் ஆகல, செவ்வாய் சனி சேர்ந்து ஒரு 45 நாள் புளிஞ்சு எடுத்து விட்டாரு. கொஞ்சம்
ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வேலை போயிருச்சு, உத்தியோகம் போயிருச்சு, கடனுக்கு, படிப்பு கல்வி தடை, உடம்பு ஆரோக்கியத்தை தடை, இது மாதிரி நிறைய தடங்களை பார்த்தாங்க. ஏன் மேல அதிகாரி வேலை பார்க்குற அதிகாரிட்ட பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், தடங்கள், தாமதம், இது எல்லாமே கேட்டீங்கன்னா மேசராசி நிறைய சொன்னாங்க. ஆமாங்க இருந்துச்சு அப்படின்னா. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மேசராசி தாங்க, அதிக ஜாதகம் கொடுத்தாங்க. இப்ப புதுசா நம்ம ஒரு குரு சுக்கிரன் ஜோதிட நம்ம கொடுத்துருக்கோம். என்னன்னா இனிமேல் எல்லாருமே ஜாதகம் எழுதணும், திருக்கணித முறைப்படி எனக்கு கைப்பட எழுதி கொடுக்கணும்னா கண்டிப்பா அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க. ஏன்னா திருக்கணித முறைப்படி நம்ம எழுதி கொடுக்குறோம், கைப்பட நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்முடைய கர்மாவை ஒவ்வொருத்தரும் கைப்பட எழுதினாதான் இங்க கர்மாவை கழிக்க முடியும். ஜாதகம் எழுது பிரிண்ட் கைப்பட எழுதணும். அது மட்டும் இல்லைங்க, சில பேர் வாக்கிய முறைப்படியே நீங்க எழுதி வச்சிருப்பீங்க ஜாதகத்தை. தயவு திருக்கணித முறைப்படி உங்க ஊர் டைம் பிரகாரம் எழுதிக்கங்க. ஏன்னா இப்ப குரு உச்சமா இருக்காரு, இந்த நேரத்துல நம்ம ஜாதகம் எழுதணும், பண்ணணும், கோயிலுக்கு போகணும், வழிபாடு பண்ணணும். அதனால சொல்றேன். நான் சில பேர் கேட்கறீங்க ஜாதகம் எழுதிடும், கண்டிப்பா திருக்கணித முறை எழுதி உங்க அட்ரஸ் நம்ம அனுப்பிப்போம், அந்த கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கண்டிப்பா நம்ம எழுதி கொடுக்குறோம். இப்ப பாருங்க, முதல் பலனை என்ன சொல்லணும்னா மேசராசியை பொறுத்தவரை 4ஆம் இடத்துல பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா ஒரு வருமானத்துக்குள்ள அதிபதி, பொருளாதார வருமானம் இருக்குமா இருக்காதா? செம்மையா இருக்கும், செம்ம யோகமா இருக்கும், அப்படிதான் சொல்லுவேன். என்ன காரணம் தெரியுமா? 2ஆம் வீட்டு அதிபதி யாரு? சுக்கிர பகவான். அவர் போகக்கூடிய நட்சத்திரம் எப்படி? சுக்கிர பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரத்துல ஃபுல்லா போவார். பூசம் ஆயில் தான் போவார். இப்படி பூசம் ஆயிலி நட்சத்திரம் போவார். உங்க ராசி அதிபதி 2ஆம் இடத்துல வருமான ஸ்தானத்துல போய் இருப்பதால் இடமோ பூமியோ பொருளோ நகையோ ஏதோ வீட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பொருளோ நகையோ சேமிப்போ இந்த ஆனி மாசம் முடியக்குள்ள நீங்க வாங்குவீங்க. இது எழுதிய வச்சுக்கோங்க. அடுத்து கடனே இருக்காது. உங்க நட்சத்திர அதிபதி யாரு? உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதி யார்? உங்க கடனை கட்டுறது 6ஆம் இடம் தானே. அந்த 6ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவான். அவர் போகக்கூடிய நட்சத்திரம், உங்க நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் புதனுடைய சாரத்துல தான் போறாரு. அப்ப இங்க கடன் பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது, எதிர்க்கிற பிரச்சனை, நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். இதையும் தாண்டி நான் சொல்றேன், நிறைய பேருக்கு நல்ல ஒரு வீடோ இடமோ சொத்தோ பூமியோ வாங்குவீங்க. ஏன்னா பூர்வீக சொத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் சாரத்துல இந்த செவ்வாய் போறார். கார்த்திகை நட்சத்திரத்துல போறதால் வீடு இடம் போவீங்க. அப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் போன அப்புறம் ரோஹிணில போவார். ரோஹிணில போனா இன்னும் நல்லா இருக்கும். இடமோ வீடோ வண்டியோ வாகனம் சொத்தோ நீங்க மேசராசிக்காக எழுதிய வச்சுக்கோங்க. இடம் வாங்கி நீங்க வீடு கட்டலாம், திருப்பி கேளுங்க. அதுக்கான பிளான் கண்டிப்பா நடந்துடும். ஒரு குழி இடமாச்சும் நீங்க வாங்குவீங்க, இல்லைன்னா அதுல உள்ள வழக்குல நீங்க ஜெயிப்பீங்க. இதையும் தாண்டி 2ஆம் இடத்துல அவர் 8ஆம் இடத்தை பார்க்கலாம். வெளிநாடு வெளியுள்ள வேலை பார்க்குற அனைவருக்கும் வேலை உதயத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷனை கொடுத்து டாப்பா உங்களை உட்கார வைக்கலாம். திருப்பி கேளுங்க. ஏங்க ப்ரொமோஷன் கிடைக்கும்? எடுத்தோடனே எங்க ப்ரொமோஷன் போறீங்க? ப்ரொமோஷனுக்குள்ள அதிபதி சனி பகவான் வேலை அதிபதி சாரத்துல புதனுடைய சாரத்துல இருப்பதால், அந்த புதன் குருவோட சேர்ந்து இணைஞ்சு இருப்பதால், எப்படி 4ஆம் இடத்துல இருப்பதால் வேலை உத்தியத்துல வெளிநாடு வெளியுள்ள ப்ரொமோஷன் தேடி வரும். இங்க வேலை உத்தியோகம் நல்லா அனுகூலத்தை கொடுத்தா. இதையும் தாண்டி நான் ஓப்பனா சொல்றேன், அரசாங்க வேலை கிடைக்கும். இல்ல தனியார் நிறுவனத்தை வேலை பார்த்தா ஒரு தலைமை பொறுப்பு போவீங்க. இதை எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நல்ல ஒரு மாற்றமா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. ஏன்னா முதல்ல ஒரு வழக்குல நீங்க ஜெயிக்கணும், அவ்வளவுதான். இதான் இந்த ஆனி மாசத்துல பாருங்க. வருமானம் பொருளாதாரம் நல்லா இருக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம், திருமணத்தில் உள்ள தடங்கள் நீங்கிரும். திருமணத்தில் உள்ள நிறைய பேர் கணவன் ஒற்றுமை எல்லாமே ரொம்ப ஒரு மனக்குழப்பத்துக்கு போய் என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டீங்க. இனிமேல் திருமணத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. திருமண வாழ்க்கையில சந்தோஷமா கணவன் மனைவி ஒற்றுமையோட வாழணும். ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதியும் அடுத்து பாத்தீங்கன்னா 11ஆம் வீட்டு அதிபதியான சனி பகவான நேராக குருபகவான் பார்ப்பதா திருமணத்தை எந்த ஒரு தடங்களும் இல்லாம நல்லா நிம்மதியா வாழக்கூடிய அமைப்பு கண்டிப்பா மேச ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேர் தொழில் பண்ணணும், புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல யோகம் உங்களுக்கு வரும். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி உங்க ராசி 2ஆம் இடத்துல இருப்பதனால உங்களுக்கு தொழில்கார அதிபதியை இந்த குருபகவான் பார்ப்பதனால 7.5 சனியை பாருங்க. சனி பகவான் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. செம்ம லாபத்தை பார்ப்பீங்க. எல்லாரும் பயப்படுறீங்க 7.5 சனி, ஐயோ 7.5 சனி 7.5 சனி. 7.5 சனியோட தாக்கம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். உங்க ராசி அதிபதி நல்லா இருக்காரு. அதனாலதான் இவ்வளவு ஒரு நல்லதை நான் சொல்லியிருக்கீங்கன்னா உங்களுக்கு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கிரக அமைப்பு உங்களுக்கு இருந்துச்சு. இனிமே நிறைய கெட்ட விஷயம் நடக்காது. படிப்பு கல்வி இப்ப அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணா கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிரும். சாதகம் வந்துடும். இப்ப அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும். நிறைய பேர் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதி பாருங்க, ரிசல்ட் சூப்பரா இருக்கும். படிக்க வெளிநாட்டு படித்தாலும் சரி, வெளியூர்ல படித்தாலும் மாணவர்களையும் படிப்பு நல்லா இருக்கும். அதையும் தாண்டி லாட்ரி யோகம் அடிச்சே தீரும், மாற்று கருத்தே கிடையாது. உங்க ஜாதத்துல எந்த கிரகம் யோகமா இருக்கும் பாருங்க. யோகத்தை பார்த்து கண்டிப்பா லாட்ரி யோகத்தை மூவ் பண்ணி பாருங்க, கண்டிப்பா அந்த யோகம் இருக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையாம இல்லாம ஜாதகத்தை மூவ் பண்ண வெற்றி நிச்சயமா இருக்கும். மெயினா இது சம்பந்தம் படிக்கிற எது மருத்துவ சம்பந்தம் படிக்கிறவங்க
அடுத்து ஷேர் மார்க்கெட்டிங், இரும்பு சார்ந்த விஷயத்தில் படிக்கிறவங்க, ஐடிஐ ஃபீல்ட்ல படிக்கிறவங்க, எந்த துறை எல்லாமே பட்டையை கிளப்புவீங்க. அதே மாதிரி பாருங்க, அரசியல் அரசாங்கத்துல நிறைய ஒரு மாற்றங்கள் உங்க லைஃப்ல மேசராசியை பொறுத்தவரை இனிமேல் நல்லா இருக்கும். இனிமேல் சேமிப்பு அதிகமா இருக்கும். பாத்துங்க, பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தா நட்சத்திர படம் பார்க்கும் போது நட்சத்திரம் அஸ்வினில பிறந்தவங்க தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், எந்த வேலையும் பார்த்த செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். இனிமேல் என்ன அஸ்வினில பிறந்தவங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா வந்துகிட்டே இருக்கு. ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. இப்படி உங்க கற்பனை நிஜமாக போகுது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். நிறைய பேருக்கு வெளிநாடு போறதோ, வெளியூர் போறதோ, தொழில் உத்தியத்தில் ஒரு மாற்றம் பார்க்கறதோ எல்லாமே சூப்பரான யோகத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு. அது அஸ்வினை பொறுத்தவரை நல்ல ஒரு யோகமா இனிமேல் தேடி வரும். எடுத்த காரியம் வெற்றியா மாறும். ஏன்னா இனிமேல் கெட்டது சொல்ல முடியாது. அஸ்வினை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் நல்ல ஒரு யோகமா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அடுத்த பரணி நட்சத்திரம், ரொம்ப நாகரிகமான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், நிறைய கற்பனையான குணம், நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். இனிமேல் எது வந்தாலும் பாருங்க, பரணி நட்சத்திரம் எல்லாத்துக்குமே டாப்பா இருக்கும் லைஃப் ஸ்டைல். உங்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்கிரவான் 4ஆம் இடத்துல இருக்காங்களா, வீடா, இடமா, பூமியா, வண்டியா, வாகனமா, வெளியூரா, வெளிநாடா, ஏன்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்படி ரொம்ப தரங்கள் படுறது அந்த பரணியில பிறந்தவங்க. ஏன்னா நிறைய ஜாதகம் கொடுத்தது பரணி நட்சத்திரம். இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. படிப்பு, கல்வி, வேலை, உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். இங்க எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றி தேடி வரும் பரணி நட்சத்திரம் பிறந்தவங்க. அடுத்து கார்த்திகை நட்சத்திரம், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி பயங்கரமா சிந்திக்க முடியும் உங்களுக்கு நிறைய இருக்கும். போய் சொல்ல மாட்டீங்க, ஏமாத்த மாட்டீங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. இனிமே பாருங்க, உங்களுக்கு வருமானம் பொருளாதாரம் நல்லா இருக்கும். வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ, சிறு வேலை இடமாற்றமோ, தொழில் மாற்றமோ கண்டிப்பா இருக்கும். அரசியல் அரசாங்கம் சூப்பரா இருக்கும். ஒரு கேஸா இருந்தால் அந்த கேஸ்ல ஜெயிப்பீங்க. இப்ப நிறைய வேலை மாற்றம் மாறுறது, தொழில் மாறுறது எல்லாமே மாத்திருக்கீங்கன்னா நிறைய ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு நல்லா இருக்கும். படிப்புகளையும் டாப்பா கொண்டு போவார். பாது வரக்கூடிய ஆணி மாத பலன் மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.